Hello friends, welcome to my channel தினம் ஒரு தகவல். This video sponsored by SBO Digital Marketing. ஆண்ட்ராய்டு ஃபோன் ஒன்று இருந்தால் போதும், வீட்டிலிருந்தே நாம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனலில் போஸ்ட் போடுவதன் மூலம் ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம். அதற்கான ஒரு சிறந்த இடம்தான் இந்த SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்று நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெந்தயத்தை பற்றியும் அதனுடைய மருத்துவ பயன்களை பற்றியும் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெந்தயம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும், உடல் எடையை குறைக்கவும், செரிமானத்தை மேம்படுத்தவும், குடல் புண்களை ஆற்றவும், தலைமுடி மற்றும் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. வெந்தயத்தை வெறும் வயிற்றில் ஊற வைத்து குடிப்பது, வறுத்து பொடி செய்து சாப்பிடுவது அல்லது பொடியாக சர்க்கரையுடன் சேர்த்து உட்கொள்வது போன்ற வழிகளில் இதை உட்கொள்ளலாம். வெந்தயம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. உடல் எடையை குறைப்பதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி குடல் புண்களை ஆற்ற உதவுகிறது. சருமம் மற்றும் தலைமுடியின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. வெந்தயத்தை இரவில் ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் அந்த நீரை குடிப்பது ஒரு சிறந்த வழியாகும். நெய் சேர்த்து வறுத்து பொடி செய்து சாதத்துடன் சேர்த்து சாப்பிடலாம். வெந்தய பொடியை சர்க்கரையுடன் சேர்த்து உட்கொள்ளலாம். வெந்த என்றால் வேக வைக்கப்பட்ட என்று பொருள். அயம் என்பது இரும்புக்கான தமிழ் கலைச்சொல். வெந்தயம் என்றால் சமைக்கப்பட்ட இரும்பு என்பது பொருள். இரத்த சோகை இருப்பவர்கள், ஹீமோகுளோபின் அதிகரிக்கவில்லையே என்று வருத்தப்படுபவர்கள் 10 கிராம் வெந்தயத்தையும் 200 கிராம் பச்சரிசியையும் உப்பு போட்டு வேக வைத்து சாப்பிட்டு வரலாம். இதே அளவு வெந்தயம் பச்சரிசியை மாவாக்கி கருப்பட்டி சேர்த்து களி போல கிண்டியும் சாப்பிடலாம். இட்லி, தோசை மாவிலும் 1 கிலோ அரிசிக்கு 50 கிராம் வெந்தயம் சேர்த்து அரைக்கலாம். வெந்தயம், கோதுமை இரண்டையும் சம அளவு எடுத்து தனித்தனியாக வறுத்து பொடித்து, இரண்டிலும் தலா அரை கரண்டி எடுத்து கருப்பட்டி சேர்த்து கடுங்காப்பி போல் தயாரித்து அருந்தினால் உடல் உஷ்ணம் குறையும். வயிற்றில் அமிபிசியஸ் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் 5 கிராம் வெந்தய பொடியை ஆறிய வெந்நீரில் போட்டு ஊற வைத்து அருந்தி வந்தால் பிரச்சனை குறையும். டைபாய்டு, மலேரியா வந்தவர்களுக்கு குடல் புண்ணாகி இருக்கும். வெந்தயத்தை நெய்விட்டு வறுத்து பொடித்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு வந்தால் குடல் புண் விரைவில் ஆறும். கல்லீரல் மற்றும் மண்ணீரலில் வீக்கம் ஏற்பட்டிருந்தால் குறையும். மிளகாய், கடுகு, வெந்தயம், துவரம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் ஆகியவற்றை ருசிக்கேற்ப எடுத்து நெய்விட்டு வறுத்து பொடித்து அதனுடன் புளிக்கரைசலும் உப்பும் சேர்த்து குழம்பு அரைப்பாங்காக வரும் வரை கொதிக்க வைத்து சாப்பிட்டால் நீர்க்கடுப்பு வராது. இதுதான் முறையான வெந்தய குழம்பு செய்யும் முறை. பாலூட்டும் தாய்மார்கள் 50 கிராம் வெந்தயத்தை வேக வைத்து கடைந்து தேன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் பால் சுரப்பு அதிகரிக்கும். குடம்புளி, சீமை அத்திப்பழம் இரண்டையும் நீர் விட்டு அரைத்து சாறெடுத்து அந்த சாற்றில் 5 கிராம் வெந்தயம் வேக வைத்து கடைந்து சாப்பிட்டு வந்தால் மார்பு வலி, பித்த மயக்கம் சரியாகும். கொதிநீர், சூடான எண்ணெய் போன்றவற்றை உடல் மேல் தெறிக்க விட்டால் வெந்தயம் அரைத்து பூசினால்